guys, இந்த வீடியோவில் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சிங்குலர் நவுனை எப்படி ப்ளூரலாக மாற்றுறது, அது ரூல் 1. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரூல் தான். ஜஸ்ட்டு அந்த சிங்குலர் நவுனை எஸ் ஆட் பண்ணலாம். பாய், பாய்ஸ், பென், பென்ஸ், டேபிள், டேபிள்ஸ், ட்ரீ, ட்ரீஸ், சேர், சேர்ஸ், புக், புக்ஸ், லைக் தட். இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். இப்போ அடுத்தது இதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறத பார்க்கலாம். ரூல் 2, ஆடிங் இஎஸ். அதாவது ஒரு நவுன் வந்து இங்கே இருக்கிற இந்த லெட்டர்ஸில் முடியுதுன்னா, அதாவது அந்த நவுனுடைய லாஸ்ட் வேர்டு வந்து லாஸ்ட் லெட்டர் வந்து இந்த லெட்டர்ஸாக இருந்தால் எஸ், எக்ஸ், ஓ, சிஹெச், எஸ்ஹெச்சாக இருந்தால் அங்கே ப்ளூரல் ஆட் பண்ணதுக்கு இஎஸ் சேர்ப்போம். மேங்கோ, இப்போ ஓவில் முடிஞ்சிருக்கோம், இஎஸ் ஆட் பண்ணியிருப்போம். எஸ்ஸில் முடிஞ்சிருக்கோம், இஎஸ் ஆட் பண்ணியிருப்போம். பஸ், பஸ்ஸஸ், பாக்ஸ், பாக்ஸஸ், கேட்ச், கேச்சஸ், மேட்ச், மேட்சஸ். எதுக்காக அப்படி பண்ணுறோம்னா, இது இந்த இடத்துல எஸ் சேர்க்கறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடாது அண்டு டிஃப்ரென்ஸ் தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவில் முடிஞ்சால் இஎஸ் சேர்க்கணும்னு பார்த்தோம். எல்லா ஓவில் முடிஞ்சாலும் இஎஸ் வராது. சம் வேர்ட்ஸ் வந்து ஓவில் முடிஞ்சாலும் ஜஸ்ட் எஸ் மட்டும் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த வேர்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு கொஷின்ஸில் கேட்பாங்க, நார்மலாக இருக்கிறது இல்லை. ரைட், அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது, சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடிங் ஐஇஎஸ். அதாவது ஒரு நவுன் வந்து ஒய்யில் முடிஞ்சால் அந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஏஎஸ் ஆட் பண்ணுவோம். அதுதான் இங்கே பார்க்குறோம். லேடி ஒய்யில் முடிஞ்சிருக்கோம், ஒய் எடுத்துகிட்டு ஐஏஎஸ் ஆட் பண்ணுவோம். லேடிஸ், பேபி, பேபிஸ், லைக். அப்போ ஒரு நவுன் வந்து ஒய்யில் முடிஞ்சால் ஒய்யை எடுத்துகிட்டு ஐஏஎஸ் ஆட் பண்ணுவோம். இது இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து ஒய் முடிஞ்சாலும் ஒய் எடுத்துகிட்டு ஐஎஸ் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் எஸ் மட்டும் ஆட் பண்ணியிருப்போம். அதை தான் இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குறீங்க ஆக்சுவலி. ஸோ சி, இப்போ எப்போ ஒய்யோட ஜஸ்ட் எஸ் மட்டும் ஆட் பண்ணுறோம், எப்போ ஒய்யை எடுத்துகிட்டு ஐஎஸ் ஆட் பண்ணுறோன்றதை கொஞ்சம் கவனிங்க. இப்போ இது வந்து ஒய்க்கு முன்னாடி இருக்கிற லெட்டரை பொறுத்தது. அதாவது இங்கே மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒய்க்கு முன்னாடி இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஏஇஐஓயு அப்படின்னு சொல்கிற வவ்வல்ஸாக இருக்குது. அப்போ ஒய்க்கு முன்னாடி ஒரு வவ்வல் வந்து இருக்குது அந்த நவுனில் அப்படின்னு சொன்னோம்னா, அதை ப்ளூரலாக மாற்ற ஒய்யை எடுத்துகிட்டு ஐஎஸ் போட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒய் எடுத்துகிட்டு ஐ போட்டிங்கன்னா அது இங்கிலீஷில் பொனட்டிக்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, வவல் கிளைடுன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுவாக மாறிடும். தட் மீன்ஸ் ஒரு சவுண்டில் ஆரம்பித்து இன்னொரு சவுண்டில் போய் முடியும். ஸோ வேர்டே மாறிடும். அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறோம். அப்போ கான்சனன்ட் இருக்குது இங்கே பார்க்குறீங்க, ஒய்க்கு முன்னாடி ஒரு எல்லோ ஆர் ஒரு ஆரோ ஒரு எண்ணோ இருக்குது அப்படின்னும் போது அப்போ அதை ப்ளூரலாக மாற்ற தான் ஒய் எடுத்துகிட்டு ஐஎஸ் போடுறோம். மற்றபடி ஒய்க்கு முன்னாடி ஒரு வவ்வல் வந்தால் கண்டிப்பாக அதை மாற்ற முடியாது. ஸோ ஒய்க்கு முன்னாடி வவ்வல் வந்தால் ஜஸ்ட் எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஒய்க்கு முன்னாடி இருக்கிற வேர்டு அதை தான் சொல்லுவாங்க, இஃப் அ ஒய் இஸ் ப்ரெசிடெட் பை அ வவ்வல் we add only s. if it is preceded by consonant we add ies. ஸோ ரூல் நம்பர் 4 பார்க்குறோம். அடுத்ததாக ஆடிங் விஇஎஸ். அதாவது ஒரு சிங்குலர் நவுன் வந்து எஃப்லேயோ எஃப்இலேயோ முடிஞ்சால் நாம் அந்த எஃப்லேருந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு விஇஎஸ் அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறீங்க. நைஃப் எஃப்இயில் கம்ப்ளீட் ஆகிருக்கும், அந்த எஃப்இ ரெண்டுத்தையுமே எடுத்துருவோம், எஃப்லேருந்து எடுத்துட வேண்டியதான். விஇஎஸ் ஆட் பண்ணுறோம். லீஃப், லீவ்ஸ், ஆஃப், ஆல்வ்ஸ். ஸோ எப்போ எஃப்லேயோ ஆர் எஃப்இலேயோ முடியுதோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எஃப்லேருந்து எடுத்துகிட்டு ஐஎஸ் ஆட் பண்ணி விஇஎஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஆடிங் ஐ. ஒரு சிங்குலர் நவுன் யூஎஸ் அப்படிங்கிற லெட்டர்ஸில் எண்ட் ஆனால் அந்த யூஎஸ்ஸை எடுத்துகிட்டு ஐ ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஐ ஆட் பண்ணுறது தான் நமக்கு இங்கே ப்ளூரல் ஃபார்ம். கவனிங்க. ரேடியஸ் யூஎஸ்ஸில் முடியுது, அப்போ அந்த யூஎஸ்ஸை எடுத்துகிட்டு ஐ ஆட் பண்ணுறோம். இங்கே ஆல்ரெடி ஒரு ஐ இருக்குது, அதனால் இங்கே 2 ஐ வருது. ரேடியஸ், ரேடி. ஃபோக்கஸ், ஃபோக்கி. ஃபங்கஸ் யூஎஸில் முடிஞ்சிருக்கு, அந்த யூஎஸ் எடுத்துகிட்டு ஐ போட்டிருக்கோம், ஃபங்கை. அலுமினஸ், அலுமினி. ரைட். அடுத்தது ரூல் நம்பர் 6. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடிங் ஏ டு மேக் இட் அ ப்ளூரல். அதாவது யூஎம் ஆர் ஓஎன் அப்படிங்கிற லெட்டர்ஸில் எண்ட் ஆகும்போது அந்த நவுன் அந்த 2 லெட்டரையும் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஏவை ஆட் பண்ணுவோம். ரைட். இப்போது என்னோடய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டேட்டம் யூஎம்மில் முடிஞ்சிருக்கா,
அதை எடுத்துகிட்டு ஏ போட்டிருக்கோம். டேட்டா அப்படின்ற ப்ளூரல் ஃபார்ம் கிடைக்குது. மீடியம் அதனோட ப்ளூரல் ஃபார்ம் தான் மீடியா. பாக்டீரியம் பாக்டீரியா. ஸ்ட்ராட்டம் ஸ்ட்ராட்டா. பட் மாடர்ன் இங்கிலீஷில் டேட்டாஸ்னே கூட பயன்படுத்துவாங்க. ஸோ அதை கொஞ்சம் தெரிஞ்சுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியன் க்ரைட்டீரியா. ஓஎன் எடுத்துகிட்டு ஏ போட்டிருப்பாங்க ப்ளூரல் ஃபார்மில். ஸோ இது வந்து அடுத்த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ரூல் ஆடிங் இ. ஒரு சிங்குலர் நவுன் வந்து ஏல முடிஞ்சதுன்னா அது கூட நீங்கள் ப்ளூரலாக மாற்ற இ மட்டும் சேர்த்தா எக்ஸ்ட்ரா சேர்த்தா போதும். ரைட், ஃபார்முலா. அப்போ இங்கே ஏல முடிஞ்சிருக்கு. இப்போ இதாக கூட ஜஸ்ட் யூ ஆட் இ வித் தட். ஓகே, அப்போ ஃபார்முலே அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ப்ளூரல் ஃபார்ம் கிடைக்குது. அப்போ அதே மாதிரி தான் ஆண்டனா ஆண்டனே லார்வா ஏல முடியும் போது நம்ம இ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் போதும். தீஸ் ஆர் த அதர் எக்ஸாம்பிள்ஸ் யூ ஆர் சீயிங். நவ் லெட்ஸ் மூவ் டு த ரூல் நம்பர் 8. ஆடிங் இஎஸ். ஏற்கனவே இஎஸ் ஆட் பண்ணோம். அந்த இஎஸ் வேறு, இந்த இஎஸ் வேறு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிங்குலர் நவுன் ஐஎஸ்ஸில் முடியும் போது அந்த ஐஎஸ்ஸை எடுத்துட்டு இஎஸ் ஆட் பண்ணுற இடங்கள் இது. ரைட், இது வந்து லிமிட்டடான ஒரு எக்ஸாம்பிள் இருக்கிற மெத்தடு தான். சி அனலைசிஸ் அனலைசஸ்ன்னு வரும். ஐஎஸ்ஸை எடுக்கிறோம், இஎஸ் ஆட் பண்ணுறோம். தட்ஸ் இட். ஓகே, பேசிஸ் பேசஸ், கிரைசிஸ் கிரைசஸ், thesis thesis. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 9 என்னன்னு பார்த்தோம்னா ஆடிங் எஸ்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புதுசாக ஒரு ஐஃபோனேட்டட் வேர்டு அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ஒரு காம்பவுண்ட் வேர்டு க்ரியேட் பண்ண நடுவில் ஹைஃபன் யூஸ் பண்ணி ஒரு காம்பவுண்ட் வேர்டு க்ரியேட் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர் இன்லா. இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெயின் நவுன் இந்த ஃபாதர். இந்த மெயின் நவுனை வச்சு தான் ஒரு காம்பவுண்ட் வேர்டு 2 ஐஃபன் போட்டு இங்கே இன்லான்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ இதனோட ப்ளூரல் ஃபார்ம் பண்ணும்போது மெயின் நவுனில் தான் எஸ் சேர்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதருங்கிற மெயின் நவுனில் தான் எஸ் சேர்த்து ப்ளூரலாக மாற்றுவோம், நாட் வித் த லாஸ்ட் வேர்டு. ரைட், ஸோ இப்போ ஃபாதர் இன்லா அப்படிங்கிற ப்ளூரல் ஃபார்ம் ஃபாதர்ஸ் இன்லான்னு வரும். பேசர் பை பேசஸ் பை. ஓகே, இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா மேன் சர்வெண்ட்னு ஒரு ஐஃபனேட்டட் வரும். அதில் 2 இடத்துலையுமே உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்ம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மேன் சர்வெண்ட்னு தான் மென் சர்வெண்ட்ஸ் அப்படின்னு மாறும். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 10 இர்ரெகுலர் ப்ளூரல்ஸ் பார்க்குறோம். சம் நவுன்ஸ் ஹேவ் கம்ப்ளீட்லி இர்ரெகுலர் ப்ளூரல் ஃபார்ம்ஸ். தட் மீன்ஸ் நீங்கள் கெஸ் பண்ண முடியாது. இதை மெமரி பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு தெரியும் இதனோட ப்ளூரல் இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ரூலும் இது ஃபாலோ பண்ணாது. ஸோ தட் இஸ் ஒய் வி கால் இட் அ இர்ரெகுலர் ப்ளூரல். ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு சில்ட்ரன். சைல்டோட ப்ளூரல் ஃபார்ம் எப்பவுமே சில்ட்ரன் தான். நம்ம சில்ட்ரன்ஸ் வந்து தவறாக நம்ம சில்ட்ரன் வந்து இப்போ எனக்கே வருது பாருங்கள். ரைட், நம்ம சில்ட்ரன் வந்து சில்ட்ரன்ஸ்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கோம். நாமளும் அப்படி தான் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இதை எப்போவுமே அது சில்ட்ரன்ஸ் கிடையாது, சில்ட்ரன் மட்டும்தான். சில்ட்ரன்ஸ்னு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போஸ்ட்ரோபி போட்டிருப்பாங்க. குழந்தைகளுடைய அப்படின்னு வர்றதுக்காக தான் அதை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த விஷயத்த கொஞ்சம் அப்படி ஒரு ரீகால், சின்ன ரீகால். மற்றதெல்லாம் பார்க்குறீங்க. மவுஸ், மைஸ், மேன், மென், ஃபுட், ஃபீட், tooth, teeth. So these are irregular plurals. அடுத்த ரூல் நம்பர் 11 நோ சேஞ்ச். அதாவது சில நவுன் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா நவுன் வேர்ட்ஸ் சில நவுன்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்குலர்லேயும் சேம் ஃபார்ம் இருக்கும், ப்ளூரல்லையும் அதே ஃபார்ம் தான் இருக்கும். ரைட், அதெல்லாம் என்னன்றதை பார்த்துலாம். ஷீப், டியர், லக்கேஜ், ஏர். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் கொண்டு வந்துடலாம். ஓகே, இதோட சிங்குலர் அண்ட் ப்ளூரல் முடிக்கிறோம். தேங்க்யூ.